ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் மனோஜ். இப்போ வந்து உலகமே ஆர்கானிக் ஃபார்ம் பக்கம் திரும்பிட்டு இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து உலகத்துக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. அப்போ இனி வரக்கூடிய காலத்துல ஆர்கானிக் ஃபார்மிங் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் முன்கூட்டியே நம்ம இது வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அடுத்தது வந்து படிச்ச இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு விவசாயம் பக்கம் திரும்புறாங்க. ஒரு காலத்துல விவசாயம்னு சொன்னாலே ஓடி பயந்துட்டு இருக்கக்கூடிய காலத்துல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிச்ச இளைஞர்களும் இந்த ஃபீல்டுக்கு வர்றது நமக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து நம்ம விவசாயிங்க கிட்ட போய் அவங்க கிட்ட சொல்லும் போது ஒவ்வொரு போட்டிலையும் என்ன போட்டிருக்கு, என்ன எழுதி இருக்கு, அது 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 வந்து முதல்ல படிச்சு தெரிஞ்ச பிறகு நீங்க கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து எது கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எது கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், சல்ஃபரும் கோப்பரும் தவிர. சல்ஃபர் கோப்பரை தவிர இது எது கூட வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அது ரெண்டுலையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்தா வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு சில ப்ராடக்ட் ஸ்ப்ரேயாக வரும், சிலது மண்ணில் போடுற மாதிரி வரும். ஸோ வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட் அது என்னங்கிறது அடுத்தடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது ஒன்று விடிய காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியோ அல்லது சூரியன் மறைஞ்ச பிறகு லேட்டா அந்த டைம்ல நீங்க பயன்படுத்தினா தான் இந்த பூச்சிகளை வந்து அழகாக கட்டுப்படுத்த முடியும். ஸோ வெயில் இருக்கிற டைம்ல நம்முடைய எந்த ப்ராடக்ட்டும் பயன்படுத்தாதீங்க. தேங்க்யூ சார். ஒருபோதும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பம்பு இருக்கு இல்லையா, அந்த பம்புல வந்து களை கொல்லி பயன்படுத்தின பம்புல அந்த மோட்டார்ல நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க.